நீங்க ரொம்ப நாளா ஜிம்முக்கு போயிட்டு இருக்கீங்க. உங்களால ஃபேட் லாஸ் அண்ட் மசில் பில்ட் பண்ண முடியல அப்படி நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த கதைய கடைசி வரைக்கும் கேளுங்க. ஃபிட்னஸ் பத்தின உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவே டோட்டலா சேஞ்ச் ஆயிரும். ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியால இருந்து சாண்டியாகோ அப்படிங்கிற ஒரு 16 வயசு பையன் குங்ஃபூ அப்படிங்கிற கலையை ப்ரூஸ்லி அப்படிங்கிற கோச் கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்காக ஷாவ்லின் டெம்பிளுக்கு இங்கிருந்து அவனோட குதிரையை எடுத்துட்டு கிளம்புறான். வாரக்கணக்கா டிராவல் பண்ணி ஒரு வழியா ஷாவ்லின் டெம்பிளுக்கு ரீச் ஆகி ப்ரூஸ்லி அப்படிங்கிற கோச்சை மீட் பண்ணிடுறான். இந்த பையனோட ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்ட ப்ரூஸ்லியும் இந்த பையனுக்கு குங்ஃபூ அப்படிங்கிற கலையை கத்துக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ட்ரைனிங்கும் ஒரு 8 months சாலிடா போகுது. 8 மாதத்துக்கு அப்புறம் ஷாவ்லின் டெம்பிளில் ஒரு காம்படிஷன் நடக்கு. இந்த காம்படிஷனில் இந்த பையன் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். ஆனால் ப்ரூஸ்லி இன்னும் அதுக்கான டைம் வரல அப்படின்னு சொல்லி இந்த பையனை தடுத்துடுறாரு. இந்த பையனும் ஏமாற்றத்தோட ப்ரூஸ்லி கிட்ட எப்போ தான் அந்த போட்டிக்கு நான் தயாராவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ப்ரூஸ்லியும் தான் பையிலேருந்து கொஞ்சம் விதைகள் எடுத்து இந்த பையன் கிட்ட கொடுத்து, உன் நாட்டுக்கு போய் உன்னோட தோட்டத்தில் இதை போடு, டெய்லி இதுக்கு தண்ணி ஊற்று, அண்ட் நான் சொல்லி கொடுத்த கலையையும் டெய்லி பயிற்சி பண்ணு, எப்போ இந்த விதையிலேருந்து வரக்கூடிய செடி உன்னை தாண்டி வளருதோ அப்போ அந்த போட்டிக்கு நீ தயாராகிருப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த பையனுமே தான் நாட்டுக்கே வந்து தன்னோட குரு பேச்சை கேட்டு அவர் கொடுத்த விதையை அவன் தோட்டத்தில் போட்டு டெய்லி தண்ணியும் ஊற்றி குங்ஃபூவும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வரான். நாட்கள் வாரங்களாவது, வாரங்கள் மாதங்களாவது, மாதங்கள் வருஷங்களாவது. ஆனால் அந்த செடி இன்னும் ஒரு அடி கூட வளரல. ஆனால் இந்த பையன் செடிக்கு தண்ணி ஊற்றுறதே நிப்பாட்டல, குங்ஃபூ ப்ராக்டிஸ் பண்ணுறதே நிப்பாட்டல. அப்படியே 5 வருஷம் போயிருச்சு. ஆனால் இன்னும் செடி ஒரு அடியை தாண்டி கொஞ்சம் கூட வளரல. பொறுமை இழந்த பையன் தன் குருவை பார்க்கலான்னு சொல்லிட்டு தன் குதிரையை எடுத்துட்டு ஷாவ்லின் டெம்பிள் கிளம்புறான். அங்கே போய் பார்த்தா ப்ரூஸ்லி இந்த போட்டிக்கு நீ தயாராகிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த பையனுக்கு ஒரே ஆச்சரியம். அவன் போட்டியில் கலந்துக்கிறான், முதல் பரிசும் வெற்றி அடைகிறான். அப்புறம் தன் நாட்டுக்கு திரும்பி வந்து பார்த்தா அந்த மூங்கில் மரம் 9 அடிக்கு வளர்ந்துருந்துச்சு. இந்த பையனுக்கு சரியான ஆச்சரியம். திரும்பியும் குதிரை எடுத்துட்டு ப்ரூஸ்லியை சந்திச்சு இந்த பையன், நான் டெய்லியுமே இந்த செடிக்கு தண்ணி ஊற்றினேன், ஆனால் அது கொஞ்சம் கூட வளரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ப்ரூஸ்லியும் அதுக்கு அந்த செடி வளர்ந்துட்டு தான் இருந்துச்சு, நீ தான் அதை பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். புரியும்படி சொல்கிற மாதிரி அந்த பையன் ப்ரூஸ்லி கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறான். தான் கொடுத்தது மோசம் மூங்கிலோட விதை, அது 5 வருஷத்துக்கு வெளியில் தெரிகிற மாதிரி எந்த வளர்ச்சியும் பண்ணாது, அந்த 5 வருஷமே தன்னோட வேர்களை ஆழமாக பதிச்சு தன்னோட ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் ஆக்கும் சொல்லி சொல்கிறாரு. அடுத்து ஒரு 6 வாரத்தில் 9 அடி வளருங்கிற சீக்கிரட்டை அவர் இந்த பையன்ட்ட சொல்கிறார். இதே மாதிரி தான் நம்மளோட ஃபிட்னஸ் ஜெர்னியும். நம்மளோட ரிசல்ட்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், நம்ம ஃபேஸில் ஃபேட்டு குறையாமல் இருக்கலாம், நம்மளோட தொடையில் குறைஞ்சிட்டு இருக்கும், நம்மளோட வயத்துலேருந்து ஃபேட் குறையாமல் இருக்கலாம், நம்மளோட பேக்லேருந்து குறைஞ்சிட்டு இருக்கும். ஸோ நம்ம ரிசல்ட்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால ரிசல்ட்ஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ், த ரிசல்ட் வில் ஃபாலோ யூ. நாளைக்கு பார்ப்போம்ல.